Hello everyone, welcome to our channel Hiba Max. இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்டோட மேக்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எக்ஸசைஸ் 1.1 என்னன்னு சொல்லி தரப்போறேன். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினா find A cross B, A cross A and B cross A. சரிங்களா? இது क्वेश्चन. இந்த AB என்ன நமக்கு கொடுத்திருக்காங்க. A னா 2, -2, 3 and B யோட வேல்யூ என்ன 1, -4. So A cross B na முதல்ல A set எழுதிக்கோங்க, cross symbol எழுதிக்கோங்க, B set எழுதிக்கோங்க. இப்போ எப்படி எழுதணும் நான் சொல்லி தரேன் ஆன்சர். ஓபன் curly braces போட்டுடுங்க. bracket குள்ள first 2 இங்க எடுக்கணும் A setல and B ல வந்து first 1. So 2, 1. Close your bracket and place another comma. திருப்பி 2, -4. சரிங்களா? புரியுதா? இங்க இருக்கிற ஒரு நம்பரால அடுத்த செட்ல இருக்கிற ரெண்டு நம்பரையும் முதல்ல நம்ம கம்மா போட்டு எழுதிடணும். அதுக்கப்புறம் இங்க எதுவுமே இல்லைன்னா நம்ம திருப்பி செகண்ட் செட்ல ஃபர்ஸ்ட் செட்ல செகண்ட் நம்பர் என்னன்னு பார்க்கணும். ஸோ -2, 1, -2, -4. சரிங்களா? இப்ப எதுவும் இல்லையே, அடுத்தது 3க்கு ஜம்ப் ஆடலாம். ஸோ 3, 1, 3, -4. ஸோ எப்படி எழுதுறதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் இன்னொரு சம் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே லைனா நம்ம போக போக ஈஸியா இருக்கும். A cross A. A cross A னா A செட்டையே ரெண்டு வாட்டி எழுதிடணும். நடுவில் கிராஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ செட் எழுதலாமா? 2, 2. அடுத்து 2, -2. அடுத்து 2, 3. புரியுதுங்களா? இந்த ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து அடுத்த செட்ல இருக்க மூணு நம்பரையும் நம்ம எடுத்து எழுதணும். 2, 2, 2, -2, 2, 3. இப்போ அதுக்கப்புறமா -2க்கு போலாம். -2, 2, -2, -2, -2, 3. ஸோ -2ல இருந்து இந்த மூணு நம்பரும் நம்ம எழுதியாச்சு. இப்போ 3க்கு போயிடலாம். 3, 2, 3, -2, 3, 3. புரியுதுங்களா? இப்ப நம்ம எழுதிருக்கிறது கரெக்ட் தானான்னு டவுட் இருந்ததுன்னா எப்படி செக் பண்ணலாம்னா, இங்க எத்தனை நம்பர் இருக்கு? 1, 2, 3. இங்க எத்தனை இருக்கு? 1, 2, 3. ஸோ 3 3s are 9. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ கவுண்டிங் பிரகாரம் கரெக்டா வந்தா ஓரளவுக்கு நம்ம எழுதிருக்கிறது கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். உள்ளக்க டேட்டாஸும் கரெக்டா எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு சம் கரெக்டா இருக்கும். இப்போ B cross A. அப்போ B செட்டை ஃபர்ஸ்ட்ல எழுதுங்க, A செட்டை செகண்டரியா எழுதிடுங்க. இப்போ நமக்கு ரெண்டு தான் இருக்கு. முதல்ல A செட்ல 3 இருந்து இங்க 2 தான் இருக்கு. ஸோ சிம்பிளா இருக்கும். 1, 2, 1, -2, 1, 3. ஸோ 1 முடிஞ்சது. அப்புறம் -4, 2, -4, -2, -4, 3. ஸோ இதோட நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஓவர். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா A = B = PQ. அதாவது A ஓட வேல்யூம் PQ தான், B ஓட வேல்யூம் PQ தான். சோ முதல்ல A cross B கண்டுபிடிக்கணுமா? A cross B is equal to A into B. சரிங்களா? அதே மாதிரி பண்ணலாமா? சோ P, P, Q. அடுத்து Q, P, Q, Q. சப்போஸ் எங்களுக்கு குழப்பமா இருக்கு அப்படின்றவங்க இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். P ல இருந்து P ஜம்ப் ஆகுங்க, அப்புறம் Q, அப்புறம் from Q to P and next from Q to Q. இந்த மாதிரி போட்டுக்கலாம், தப்பு இல்லை. பென்சில வரைஞ்சுக்காங்க, நீட்டா பண்ணுங்க. ஸோ பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா 10th-க்கு. நெக்ஸ்ட் A cross A கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு A ஓட வேல்யூவும் அதே தான்றனால நமக்கு எந்த ஒரு டேட்டாஸும் நமக்கு சேஞ்ச் ஆக போறது இல்லை இல்லையா? ஸோ PQ cross PQ அதே தான் எழுத போறோம். P, 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 Q, Q, P and Q, Q. சரிங்களா? சோ அடுத்த சம் போலாம். B cross A. சோ ஒரே வேல்யூன்றனால நம்ம ஒரே மாதிரி தான் PQ தான் வந்துட்டே இருக்கும், குழம்பிடாதீங்க. P, 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 Q, Q, P and Q, Q. சரிங்களா? இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் 3 ஆன்சருமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம சுத்தி சுத்தி ஒரே வேல்யூ PQ மட்டும் தான் பண்ணுறோம். இப்போ தேர்ட் சப்டிவிஷன்
தேர்ட் சப்டிவிஷன் என்னன்னா A is equal to M, N and B is equal to null set. null setனா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம இதை ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணும்போது நமக்கு எதுவுமே இல்லை நல்னா நம்ம இங்க ஆன்சர் என்ன எழுதணும் நல் செட். ஏன்னா எது கூடவே நம்மளால கிராஸ் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் அ நல்லுன்னு எழுதிடணும் நல் செட். நெக்ஸ்ட் A cross A. A cross Aனா ஏவை 2 வாட்டி எழுதிக்கணும். M, N cross M, N. ஸோ இதுக்கு செட் எழுதலாமா? M, 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 N, then N, M and N, N. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் B cross A. B cross Aவும் A cross B மாதிரியே தான். ஏன்னா அங்கேயும் ஒரு நல் செட் வந்தது, ஆன்சர் நல் செட்னு எழுதணும். இங்கேயும் ஒரு நல் செட் இருக்கு, ஸோ நம்ம ஆன்சர் நல்லுன்னு எழுதினா போதும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சது, செகண்ட் கொஸ்டின் போலாம். ஸோ வாட் இஸ் யோர் செகண்ட் கொஸ்டின்னா, let A is equal to 1, 2, 3 and B is equal to X is a prime number less than 10. So prime numberல என்னென்ன 2, 3, 5, 7, 11, 13. So நமக்கு இங்க என்ன கண்டிஷன் less than 10. So A set அப்படியே எழுதிருங்க. பிரைம் நம்பர் எழுதும் போது மட்டும் 2, 3, 5, 7 ஓட நிறுத்திக்கங்க. ஏன்னா அடுத்தது 11 வரும். 11 வந்து இட் இஸ் கிரேட்டர் than 10. 10 விட ஜாஸ்தியா போயிடுது. ஸோ அதை எழுதக்கூடாது. 2, 3, 5, 7 மட்டும் எழுதுங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபைண்ட் A cross B and B cross A. ரெண்டே தான் கண்டுபிடிக்க போறோம். என்ன டேட்டாஸ் கொஞ்சம் ஜாஸ்தி, அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ given A is equal to 1, 2, 3 and B is equal to நம்ம prime number 2, 3, 5, 7. ஸோ A cross B கண்டுபிடிக்கணும். முதல்ல A செட் எழுதிக்காங்க, cross அப்புறம் B செட் எழுதிக்காங்க. இப்போ நான் ஒன்னா எழுதுறேன், ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. ஸோ முதல்ல செக் பண்ணிக்கோங்க எழுந்த பிறகு. 1ல இருந்து 2, 1ல இருந்து 3, 1ல இருந்து 5, 1ல இருந்து 7. ஓகே ரைட். அடுத்தது 2, 2, 2, 3, 2, 5 and 2, 7. கிளியர்? இப்போ அடுத்து 3, 3, 2, 3, 3, 3, 5 and 3, 7. சரிங்களா? இப்போ எத்தனை இருக்கு? 3, 1, 2, 3, 4 மொத்தம் 12 வந்திருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 1, 2, 3, 4, 5, 6, 12. So answer right. Next B cross A. So B cross A na B ஓட செட் முதல்ல எழுதணும், அப்புறம் A ஓட செட்டை செகண்டரி எழுதணும். சரிங்களா? B செட் என்ன? 2, 3, 5, 7 cross A செட் என்ன? 1, 2, 3. இதுக்கும் அதே 12 எலிமெண்ட்ஸ் தான் வரும். ஏன்னா 4 3s are 12. சரிங்களா? எழுதலாமா? 2, 1, 2, 2, 2, 3. Next 3, 1, 3, 2, 3, 3. அடுத்து 5, 1, 5, 2, 5, 3. Next 7, 1, 7, 2, 7, 3. சரிங்களா? So 1, 2, 3, 4, 4 3s are 12. Finish. Number 3 என்ன சொல்லிருக்காங்கன்னா, if B cross A is equal to minus 2, 3, minus 2, 4, 0, 3, 0, 4, 3, 3 and 3, 4. ஏன் நான் படிக்கிறேன்னா, எப்பவுமே மேக்ஸ்ல சொல்லியிருக்கேன், கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம், ஒரு வாட்டி படிக்கணும். ஃபைன் A and B. சரிங்களா? இப்போ எப்பவுமே முதல்ல என்ன இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு செட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் ஆஃப் B cross A. ஸோ ஃபர்ஸ்ட் கமாக்கு முன்னாடி வர நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன்? Bன்ற செட்ல எழுத போறேன். ஸோ B செட்ல என்ன எழுதணும்? இங்க என்னெல்லாம் வருது பார்க்கலாம். -2 2 டைம்ஸ் வந்தா 1 டைம் எழுதினா போதும். 0 2 டைம்ஸ் and 3 2 டைம்ஸ். ஸோ -2 0 3 அது வந்து நம்ம B செட்ல எழுதிக்கலாம். -2 0 3. அடுத்தது என்ன இருக்குன்னா செகண்டரி, இது அது A எழுதிக்கணும். ஏன்னா Bக்கு அப்புறம் A, B cross A தானே வருது. So that is equal to set of second coordinate of B cross A. So second coordinate என்னெல்லாம் repeat ஆகுது? 3 4 3 4 3 4. So ஒரு வாட்டி 3 4 நம்ம எழுதினா போதும். So 3, 4. இதோட question number 3 is over.
நெக்ஸ்ட் வீடியோல கொஸ்டின் நம்பர் 4ம் 5ம் பார்க்கலாம். வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 4ல இருந்து கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? சோ என்ன கொஸ்டின் முதல்ல படிக்கலாம். If A is equal to 5, 6, B is equal to 4, 5, 6 and C is equal to 5, 6, 7. இது given data கொடுத்துட்டாங்க. Show that A cross B is equal to B cross B intersection C cross C. இதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணும். கரெக்டா இல்லையா அப்படின்றது சொல்லணும். ஸோ எப்பவுமே சொல்யூஷன் செட்ல given datas எழுதிடுங்க. A செட் என்ன, B செட் என்ன, C செட் என்ன எழுதிடுங்க. டு ப்ரூவ் ஏதாவது ப்ரூவ் தட் ஷோ தட் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பா அதை எடுத்து எழுதணும். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கோங்க, ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா ப்ரூஃப் சம்க்கு அது ரொம்ப முக்கியம் சொல்யூஷன் பார்ட் நம்ம எழுதுறதுக்கு. சரிங்களா? இப்ப ஏ கிராஸ் ஏ முதல்ல கண்டுபிடிக்கணும். அது எல்ஹெச்எஸ்ன்னு போட்டிருக்கேன். ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 5, 6 into 5, 6. ஏ செட் ஏ நான் 2 வாட்டி எழுதியிருக்கேன். இப்ப நம்ம ஆன்சர் எழுதலாம். சரிங்களா? 5, 5, 6, so 5 முடிஞ்சது. இப்போ 6, 5, 6, so இதோட A cross A finished. இப்போ என்ன பண்ணணும், இந்த செட் கண்டுபிடிச்ச உடனே equal to 1 போட்டு ஒரு ரவுண்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ரிசல்ட் அந்த மாதிரி. ஏன்னா நம்ம லாஸ்ட்ல சொல்யூஷன் செட் எழுதும் போது நமக்கு யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க, B cross B intersection C cross C இல்லையா? சோ முதல்ல B cross B கண்டுபிடிச்சிடலாம். B cross B னா என்ன, B செட்டை 2 வாட்டி எழுதணும். B செட் என்னது 4, 5, 6 cross 4, 5, 6. சோ நான் எழுதுறேன், செக் பண்ணுங்க. 4, 4, 4, 5, 4, 6. சோ 4 முடிஞ்சது. அடுத்து 5, 4, 5, 5, 6 முடிஞ்சது. அடுத்து 6, 4, 5 and 6, கிளியரா? இது வந்து B cross B. அடுத்து C cross C. C cross C க்கு C cross C யோட செட் எழுதிக்கோங்க. C அவை 2 வாட்டி எழுதணும். 5, 6, 7 again 5, 6, 7. சோ எழுதலாமா ஆன்சர்? 5, 5, 5, 6, 5, 7. இப்ப அடுத்தது 6ல இருந்து எழுதுறோம். 6, 5, 6, 6, 7. சரிங்களா? அடுத்தது 7ல இருந்து பார்க்கலாமா? 7, 5, 7, 6, 7, 7. இதோட உங்க C cross C முடிஞ்சது. இப்போ அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க, B cross B intersection C cross C. அப்ப முதல்ல B cross B நம்ம கண்டுபிடிச்சதை எழுதணும், இன்டர்செக்ஷன் போட்டுட்டு C cross C எழுதணும். டைரக்டா இப்படியும் எழுதலாம், பட் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இல்லையா, அதனால நான் எழுதுறேன். நீங்க எழுதுனா எக்ஸாம்ல ரொம்ப பெட்டரா இருக்கும். ஏன்னா எப்பவுமே நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதணும்னா எந்த மிஸ்டேக்கும் வர நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், மிஸ்டேக் இல்லாம எழுதிக்கலாம். 4, 6, 5, 4, 5, 5, 6, 6, 4, 6, 5 and 6, 6. இது வந்து B cross B. ஸோ நடுவில் இன்டர்செக்ஷனோட சிம்பிள் நான் எழுதிக்கிறேன். சரிங்களா? டார்க்கா போட்டுருங்க, அப்பதான் நம்ம குழம்பாது. அப்புறம் இப்போ C cross C எழுதணும். C cross C வந்து இங்கனே ஸ்டார்ட் பண்ணலாம். 5, 5, 5, 6, 5, 7, 6, 5, 6, 6, 6, 7, 7, 5, 7, 6, 7, 7. ஸோ நான் 2 செட்டையும் இன்டர்செக்ஷன் போட்டு எழுதிட்டேன். இப்போ இன்டர்செக்ஷன்னா என்ன பண்ணணும், 2 செட்ல இருந்தா மட்டும்தான் எழுதணும், இல்லைன்னா என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. ஸோ இப்போ 4, 4 இந்த செட்ல இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். 4, 4 நோ இல்ல. 4, முதல்ல 4ன்னு வர்றதே இங்க வராது, ஏன்னா நம்ம 5, 6, 7 தான் எடுத்தோம். ஸோ நெக்ஸ்ட் 5, 4 4ன்ற டேர்ம் இல்ல, ஸோ 5, 4 வருது. பட் 5, 5 நமக்கு வந்திருக்கும். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, பென்சிலாலேயோ பென்னாலேயோ லேசா ஒரு அண்டர்லைன் பண்ணிடுங்க. அப்புறம் 5, 6 வந்திருக்கு. அதுக்கப்புறம் 6, 4 வராது, 6, 5 வந்திருக்கு, 6, 6. ஸோ இதுக்கப்புறம் டேர்ம்ஸ் இல்லை. ஸோ இந்த 4 மட்டும் நம்ம எழுதினா போதும். சரிங்களா? எழுதலாமா? இஸ் ஈக்குவல் டு
5, 5, 6, 6, 5 and 6, 6. இப்போ இந்த ரிசல்ட்டை நீங்க என்ன பண்ணீங்க 1 போட்டு ரவுண்ட் பண்ண மாதிரி 2 போட்டு ரவுண்ட் பண்ணிடுங்க சரிங்களா இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்ன இருக்கு 5, 5, 5, 6, 6, 5, 6, 7 இப்போ செகண்ட் ரிசல்ட் பாருங்க அதே தான் இருக்கும் 5, 5, 5, 6, 6, 5, 6, 6 சோ எப்படி எழுதணும் ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ரிசல்ட்டுக்கு வந்து இட் கேரிஸ் 1 மார்க் சரிங்களா சோ from 1 and 2 LHS is equal to RHS therefore நம்ம question எடுத்து அப்படியே எழுதிருங்க A cross A is equal to B cross B intersection C cross C எழுதிட்டு hence prove சரிங்களா நம்ம ஃபுல்லா ஆன்சர் கண்டுபிடிச்சிருவோம் ஈக்குவல்னு நமக்கு தெரிஞ்சிரும் அதோட விட்டுருவோம் அப்படி பண்ணக்கூடாது 1 ரிசல்ட் செகண்ட் ரிசல்ட் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஃப்ரம் 1 and 2 எழுதி LHS is equal to RHS எழுதி நம்ம கொஸ்டின் எழுதி ஹென்ஸ் ப்ரூவ் நீட்டா முடிச்சிடணும் 10th வந்து பிரசன்டேஷன் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா சோ இப்போ 5th கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம் இது ரெண்டுமே 5 மார்க் அதனால தான் நான் இவ்வளோ வந்து சொல்றேன் இதை எழுதுங்க இது கிவன் டேட்டாஸ் எழுதுங்க அது நமக்கு ரொம்ப நல்லது இப்போ 5th question என்னன்னு பார்க்கலாம் A is equal to 1 2 3 B is equal to 2 3 5 C is equal to 3 4 and D is equal to 1 3 5 சரிங்களா so check if A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D இது ட்ரூவா இல்லையா அப்படின்னு அதே தான் நம்ம முன்னாடி என்ன பண்ணோமோ அதே தான் செய்ய போறோம் so solution எழுதி given எழுதி என்ன எழுதணும் A is equal to 1, 2, 3 B is equal to 2, 3, 5 C is equal to 3, 4 and D is equal to 1, 3, 5 so முதல்ல given set எழுதிட்டு அப்புறம் என்ன எழுதணும் to prove A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D. சரிங்களா கிளியரா இருக்கா சோ இப்போ இது என்ன எடுத்துக்கணும் LHS இந்த சைடு என்னது RHS good so LHS is equal to A cross C A intersection C cross B intersection D சரிங்களா இப்போ intersection C என்னன்னு கண்டுபிடிக்கலாமா A intersection C is equal to முதல்ல A செட் எழுதிக்கணும் A செட் நமக்கு என்ன வந்திருக்கு 1, 2, 3 intersection C ஓட வேல்யூ என்ன 3, 4 so intersection என்ன காமனா இருக்கிற நம்பரை மட்டும் நம்ம எழுதுனா போதும் சரிங்களா இப்போ B intersection D so B intersection D னா முதல்ல B ஓட வேல்யூ எழுதிங்க 2, 3, 5 intersection 1, 3, 5 சரிங்களா இப்போ இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் என்ன இருக்குன்னா 3, 5 ரெண்டுத்துலயுமே 3, 5 இருக்கு so 3, 5 சரிங்களா இப்போ இத ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா கிராஸ் பண்ண போறோம் A intersection C cross B intersection D சரிங்களா அப்போ முதல்ல A intersection C என்ன கண்டுபிடிச்சோம் 3 cross B intersection D என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 3, 5 சரிங்களா இப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணலாமா ரொம்ப சிம்பிள் 3, 3, 3, 5 ஏன்னா நமக்கு இங்க ஒன்னு தான் இருக்கு இங்க ரெண்டு இருக்கு 2 1s are 2 finished இப்போ அடுத்து நம்ம RHS proof பண்ணலாம் so RHS என்ன எழுதிக்கலாமா A cross B intersection C cross D கிளியரா இருக்கா இப்போ A cross B முதல்ல கண்டுபிடிச்சிடலாமா A cross B is equal to முதல்ல A செட் எழுதிக்கலாம் 1, 2, 3 cross B செட் என்ன 2, 3, 5 சரிங்களா இப்போ கிராஸ் பண்ணலாமா 1, 2 1, 3
1, 5. அடுத்து 2, 2, 2, 3, 2, 5. அடுத்து 3, 2, 3, 3, அடுத்து 3, 5. சரிங்களா? இப்போ அடுத்தது பார்க்கலாமா? C cross D பார்க்கலாமா? C cross D is equal to C ஓட வேல்யூனா 3, 4 cross D ஓட வேல்யூனா 1, 3, 5. சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் எழுதலாமா? 3, 1, 3, 3, 3, 5. அடுத்தது 4 வச்சு இப்போ அதே மாதிரி எழுதணும். 4, 1, 4, 3 and 4, 5. சரியா? கிளியரா எழுதிருக்கோமா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் லாஸ்டா? A cross B intersection C cross B. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துலயுமே இன்டர்செக்ட் ஆறது என்ன அப்படின்னு எழுதலாம். நம்ம வந்து போன வாட்டி எழுத மாதிரி செட் நம்ம எழுதிக்கலாம். ஸோ தட் நமக்கு ஈஸியா இருக்கும் கண்டுபிடிக்க. 1, 2, 1, 3, 1, 5, 2, 2, 2, 3, 2, 5. அடுத்து 3, 2, 3, 3, 3, 5. சரிங்களா? இன்டர்செக்ஷன் போட்டுக்கிட்டு அடுத்து என்ன இருக்கு? 3, 1, 3, 3, 3, 5. அடுத்தது என்ன இருக்கு? 4, 1, 4, 3 and 4, 5. சரிங்களா? இப்போ எதெல்லாம் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஸோ 1 கேஸ் இங்கே இல்லை. ஸோ அதை விட்டுடலாம். 3, 4 தான் இருக்கு. அப்போ 3 வர்றதை பார்க்கலாம். 3, 3 இருக்கு அண்ட் 3, 5 இருக்கு. சரிங்களா? ஸோ எழுதலாமா? 3, 3, 3, 5. ஸோ இது நம்ம எப்படி எழுத போறோம்? 2. ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச செட் என்ன எழுதணும்? 1. ஸோ இதுலயும் 3, 3, 3, 5. இதுலயும் 3, 3, 3, 5. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதலாமா? From 1 and 2, LHS is equal to RHS. Question என்ன எழுதலாமா? A intersection C cross B intersection D is equal to A intersection B, A cross B intersection C cross D. சரிங்களா? எழுதிட்டு hence prove. Question number 6. Let A is equal to x is an element of whole number where x is less than 2 and B is equal to x is an element of natural number where that x should be greater than 1 and less than or equal to 4. இதுக்கு முன்னாடியே நான் whole number natural number concept என்னன்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது C is equal to டைரக்டா கொடுத்துட்டாங்க 3, 5 and we have to verify that. சரிங்களா? இப்போ என்ன நம்ம ப்ரூஃப் பண்ணோம்? A cross B union C is equal to A cross B union A cross C. கிளியர்? இப்போ சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். A செட் எப்படி கண்டுபிடிச்சோம்னா x is a whole number that should be less than 2. So whole numberனா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும், 2க்கு less than, so 1 வரைக்கும். B னா 1க்கு மேல இருக்கணும் 4 வரைக்கும். So 2, 3, 4 இதான் B ஓட வேல்யூ. C வந்து 3, 5. நெக்ஸ்ட் LHS is equal to RHS நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். ஸோ LHS என்னன்னு எடுத்திருக்கேன். LHS என்னன்னா A cross B union C இல்லையா? ஸோ முதல்ல எப்பவுமே பிராக்கெட் குள்ள இருக்கிறத நம்ம செய்வோம். B union C is equal to 2, 3, 4 union C ஓட வேல்யூ என்ன நமக்கு? 3, 5. யூனியன் என்ன பண்ணுவோம்? ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். 2 டைம்ஸ் வரது ஒரு டைம் எழுதணும். ஸோ சேர்த்து எழுதலாமா? 2, 3, 4. 3 ஆல்ரெடி வந்துச்சு. ஸோ 5 மட்டும் எழுதிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? ஃபுல் கொஸ்டின் எழுதிக்கோங்க. A cross B union C is equal to A set வேல்யூ என்ன? 0, 1 and B union C நம்ம என்ன எழுதி வச்சிருக்கோம்னா 2, 3, 4, 5. சரிங்களா? இப்போ கிராஸ் பண்ணலாமா நம்ம? That is equal to 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. அதே மாதிரி கீழே எடுத்துக்கோங்க. 1, 2, 1, 3, 1, 4,
1, 5. ஸோ இதை என்ன பண்ணும், ரிசல்ட் 1 எழுதிக்கணுமா? இப்போ RHS பார்க்கலாமா? ஸோ RHS is equal to A cross B union A cross C. இப்போ முதல்ல A cross B கண்டுபிடிக்கலாம். A cross B is equal to 0, 1 into B ஓட வேல்யூ என்ன 2, 3, 4. ஸோ இப்போ நம்ம cross பண்ணலாமா? 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3 and 1, 4. இப்போ அடுத்து A cross C பண்ண போறோம். A cross C நமக்கு தெரியும் 0, 3, 0, 5, 1, 3 and 1, 5. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், யூனியன் பண்ணணும். ஸோ ரெண்டு செட்டும் எடுத்து எழுதிக்கலாம். 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4. இது வந்து A cross B யூனியன். A cross C என்னன்னா 0, 3, 0, 5, 1, 3 and 1, 5. So unionனா both the set நம்ம எழுதணும். 2 times வருது 1 time. அப்ப 2 times என்னென்ன வருதுன்னு அண்டர்லைன் பண்ணிக்கலாம். 0, 3 2 times, 1, 3 2 times. Good. Next 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4 and 0, 3 எழுத வேணாம். 0, 5, 1, 3 எழுத வேணாம். 1, 5. கிளியரா? இப்போ இது வந்து நம்மளோட செகண்ட் ரிசல்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்ன பார்க்கலாம். 0, 2, 0, 3, 0, 4, 0, 5, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா பார்க்கலாமா? 0, 2, 0, 3, 0, 4, 0, 5, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. ரெண்டு செட்டும் ஈக்குவலா இருக்கா? ஸோ ஈக்குவலா இருந்தா என்ன எழுதணும்? From 1 and 2, LHS is equal to RHS and A cross B union C is equal to A cross B union A cross C. Hence, proved. So, subdivision பார்க்கலாம். Question என்னன்னா A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. சரிங்களா? So, given A is equal to 0, 1. இந்த 0, 1 வந்து எப்படின்னா போன சம்ல நான் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இந்த லிங்க் அப்லோட் பண்ணுறேன், அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ எக்ஸ் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் ஹோல் நம்பர், தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 2ன்றாங்க. ஹோல் நம்பர் அண்ட் லெஸ் தென் 2. ஸோ ஹோல் நம்பர்னா 0 வந்து வரணும், லெஸ் தென் 2னா 1. அப்புறம் B ஓட செட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா x is an element of natural number where natural number வந்து greater than 1 and less than or equal to 4. So greater than 1 னா 2, equal to 4 னா 4 இருக்கு. 2, 3, 4 and C வந்து டைரக்டா கொடுத்திருக்காங்க 3, 5. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா sum LHS is equal to RHS இல்லையா? So first நான் LHS என்னன்னு எழுதிக்கிறேன். LHS ஓட வேல்யூ என்ன? A cross B intersection C இல்லையா? முதல்ல B intersection C என்னன்னு எழுதிக்கலாமா? B set என்ன 2, 3, 4 intersection C ஓட வேல்யூ 3, 5. 3, 5 இல்லையா? ஸோ வந்து ரெண்டுத்தையும் காமனா இருக்கிறது வந்து 3 மட்டும் தான். நெக்ஸ்ட் A cross B intersection C. ஸோ A ஓட வேல்யூ என்ன 0, 1 cross B intersection C வெறும் 3 மட்டும் தான். ஸோ நமக்கு செட் எப்படி எழுதுவோம்னா 0, 3, 1, 3 இல்லையா? So this is our first result. இப்போ நம்ம வந்து RHS என்னன்னு பார்க்க போறோம். RHS is equal to A cross B intersection A cross C. So முதல்ல A cross B கண்டுபிடிக்கலாம். A cross B னா 0, 1 cross B ஓட வேல்யூ என்ன 2, 3, 4. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் பண்ணி எழுத போறோம்.
0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3 and 1, 4. இது வந்து A cross B alone. இப்போ நம்ம A cross C யும் கண்டுபிடிக்கணும். A cross C ல A set முதல்ல எழுதிக்காங்க cross C set என்னன்னா 3, 5 இல்லையா? ஸோ இதை ரெண்டுத்தையும் cross பண்ண போறோம். 0, 3, 0, 5, 1, 3 and 1, 5 இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் RHS ஓட ஃபைனல் ரிசல்ட் என்ன? A cross B intersection A cross B intersection A cross C. கிளியரா? இப்போ வந்து A cross B ஓட வேல்யூ என்னெல்லாம் கிடைச்சதோ அதெல்லாம் எழுத போறோம். 0, 2, 0, 3, 0, 4, 1, 3, 1, 2 எழுதணும். நான் விட்டுட்ட முன்னாடி 1, 4. இது வந்து A cross B ஓடுது. இப்போ இன்டர்செக்ஷன் A cross C. A cross C ல என்னெல்லாம் வந்திருக்குன்னா 0, 3, 1, 0, 5, 1, 3 and 1, 5. சரியா? இப்போ இது ரெண்டுத்துலையும் எது காமனாக இருக்குன்னு பார்க்கலாம். 0, 3, 0, 3 காமன். வேற ஏதாவது இருக்கா? 1, 3, 1, 3 காமன் இல்லையா? ஸோ 0, 3 and 1, 3. இது நம்மளோட ரிசல்ட் 2. நம்ம ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டும் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டையும் 0, 3 and 1, 3 மட்டும் இருந்திருக்கும். ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS and A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. So இதோட நம்மளோட 6th questionல second subdivision முடிஞ்சிருச்சு. next videoல 6th questionோட third subdivision பார்க்கலாம். Thank you. Question number 6ல third subdivision பார்க்க போறோம். ஆல்டர்னேட்டா A union B cross C is equal to A cross C union B cross C. So given set என்ன? A is equal to 0, 1, B is equal to 2, 3, 4 and C is equal to 3, 5. இப்போ நம்ம வந்து LHS என்னன்னு எழுதிக்கலாம். LHS is equal to A union B cross C. So first நம்ம எப்பவும் போல A union B கண்டுபிடிக்க போறோம். அப்ப A set எழுதிக்கலாம் 0, 1 union B set 2, 3, 4. So A union B னா எப்போ என்ன பண்ணுவோம்? ரெண்டு செட்ல இருக்கிறத எழுதணும். 2 times அக்கறாது ஒரு வாட்டி எழுதணும். பட் இந்த வாட்டி ஓகே. அடுத்து என்ன பண்ண போறோம்? A union B cross C. So A union B னா ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கோம். 0, 1, 2, 3, 4 and cross C என்னது? 3, 5. Good. இப்போ cross பண்ணலாமா? 0, 3, 1, 3, 2, 3, 3, 3 and 4, 3. Next 0, 5, 1, 5, 2, 5, 3, 5, 4, 5. நான் ஈஸியா இருக்குன்றனால இப்படி எழுதுனா, இல்லைன்னா நீங்க 1ல இருந்து 3, 5 அதாவது 0ல இருந்து 3, 5 1ல இருந்து 3, 5 அப்படியும் எழுதலாம். So this is our first result. இப்போ RHS எழுதலாம். RHS is equal to A cross C union B cross C. So முதல்ல A cross C என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப A set 0, 1 cross 3, 5. So set என்ன? 0, 3, 0, 5, 1, 3 and 1, 5 இல்லையா? இப்ப அடுத்தது என்னன்னு பார்க்கலாமா? A B cross C. So B set என்ன? 2, 3, 4 cross C வந்து 3, 5. cross பண்ணலாமா? 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3
and 4, 5. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், யூனியன் செட் எழுதணும். A cross C யூனியன், அதுக்கப்புறம் B cross C இல்லையா. இப்போ A cross Cல நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சோமோ அது எல்லாத்தையும் எழுத போகிறோம். ஸோ 0, 3, 0, 5, 1, 3 and 1, 5 இது A cross C. யூனியன் B cross C. B என்னென்ன இருக்கு, 2, 3, 4 இல்லையா. அப்போ 2, 3, 2, 5, 3, 3, 3, 5 and 4, 3 and 4, 5. சரிங்களா. இப்போ யூனியனா ரெண்டுத்தையும் சேர்த்து எழுத போகிறோம். 2 times வராது, 1 time எழுத போகிறோம். ஸோ இதில் ஏதாவது 2 times வந்திருக்கான்னு பார்க்கலாம். எதுவுமே 2 times வரல. ஸோ நம்ம வந்து எல்லா செட்டையும் எழுத போகிறோம். 0, 3, 0, 5, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3 and 4, 5. இதுதான் நம்மளோட செகண்ட் ரிசல்ட். இப்போ நம்ம ஃப்ரம் 1 and 2 ரெண்டுமே செக் பண்ணிடலாமா, கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்ன, 0, 3, 0, 1, 2, 3, 3, 3, 4, 3. ஸோ 0, 1, 2, 3, 4ல 3 வரும். அதே மாதிரி 0, 1, 2, 3ல 5 வரும். அதே மாதிரி இருக்கா பார்க்கலாமா. ஸோ நம்மளோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னா 0, 3, 0, 5, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. So from 1 and 2 LHS is equal to RHS. நம்மளோட question என்ன, A union B cross C is equal to A cross C union B cross C. Hence proved. Seventh question, let A is equal to set of all natural numbers less than 8. B is equal to set of all prime number less than 8. C is equal to the set of even prime number. ஸோ இப்போ இந்த 3 செட்டும் நம்ம எடுத்து என்னென்னு எழுதணும். ஸோ சொல்யூஷனில் given அப்படின்னு எழுதணும். ஸோ ஏ செட்டில் என்னெல்லாம் வரும், நேச்சுரல் நம்பர்னா 1லேருந்து ஆரம்பிக்கணும். லெஸ் தென் 8னா 8 எழுதக்கூடாது இல்லையா. 1, 2, 3, 4, 5, 6, 7. கிளியரா இருக்கா. நெக்ஸ்ட் எழுதலாமா, B is equal to prime number that is less than 8. அப்போ 8க்குள்ள இருக்கிற prime number என்னென்ன, 2, 3, 5, 7. அப்புறம் C என்ன கேட்குறாங்க, செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். ஈவன் ப்ரைம் நம்பர்னா 2 மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய வாட்டி இது வரும். ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னா 2. இப்போ சம்லேருந்து நம்ம எழுதணும் இல்லையா. கிவன் செட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், A இன்டர்செக்ஷன் B cross C is equal to A intersection C, sorry, A cross C intersection B cross C. இப்போ இது LHS, இது RHS. LHS is equal to A intersection B cross C. So first என்ன கண்டுபிடிக்கணும், A intersection B. A intersection B is equal to A set முதல்ல எழுதிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7. That's all. Intersection B set என்ன 2, 3, 5, 7. இன்டர்செக்ஷன்னா என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டு செட்லேயும் காமனாக இருக்கிறத மட்டும்தான் எழுதணும். ஸோ 2, 3, 5, 7, 2, 3, 5, 7, 2, 3, 5, 7. ஸோ A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிச்சிட்டோம், இன்டூ C பண்ணணும். A இன்டர்செக்ஷன் Bனா என்ன, 2, 3, 5, 7 cross சியோட வேல்யூ என்ன, வெறும் 2 மட்டும்தான். ஸோ சிம்பிள். 2, 2 அப்படி எழுதினா போதும் இல்லையா. 2, 2, 3, 2, 5, 2,
and 7, 2 நம்ம sum over LHS. ஸோ இது என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை எழுதிக்கலாம் இல்லையா. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம், RHS எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ RHS is equal to A cross C intersection B cross C. இப்போ A cross C முதல்ல கண்டுபிடிக்கலாமா. A cross C is equal to 1, 2, 3, 4, 5, 6, 7 cross C வந்து 2 மட்டும்தான் இல்லையா. ஸோ 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2 and 7, 2. இப்போ அடுத்தது நம்ம B cross C செய்ய போகிறோம். B cross C யோட B யோட டேட்டா எழுதிக்கலாம். 2, 3, 5, 7 cross C யோட வேல்யூ என்ன, 2 மட்டும்தான் இல்லையா. is equal to cross பண்ணலாமா. 2, 2, 3, 2, 5, 2 and 7, 2. இப்போ நம்மளோட ஃபுல் கொஷின் எழுதிக்கலாம். A cross C intersection B cross C. இப்போ ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்குது அண்டர்லைன் பண்ணலாமா. 2, 2, 3, 2, 5, 2 and 7, 2. ஸோ செட் எழுதிக்கலாம். 2, 2, 3, 2, 5, 2 and 7, 2. So this is our second result. So first result to second result to நம்ம compare பண்ணலாமா. 2, 2, 3, 2, 5, 2 and 7, 2. So with that நம்ம result prove ஆயிருக்கா. statement எழுதணும் இல்லையா. statement எழுதலாமா. So from 1 and 2 LHS is equal to RHS, then A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. Hence proved. நம்ம இப்போ 7th questionல second subdivision என்னன்னு பார்க்க போறோம். So A cross B minus C is equal to A cross B minus A cross C. So A is equal to 1, 2, 3, 4, 5, 6, 7. B is equal to 2, 3, 5, 7 and 2 C is equal to 2. இப்போ வந்து சொல்யூஷன்ல முதல்ல நம்ம கொடுத்திருக்க சப்டிவிஷன் அந்த இதை எழுதணும் இல்லையா, கொஸ்டின் எழுதணும் இல்லையா. is equal to A cross B minus A cross C. இப்போ LHS கண்டுபிடிக்கலாமா. LHS is equal to A cross B minus C. இப்போ B minus C மட்டும் முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம். B செட் எழுதிக்கலாமா. 2, 3, 5, 7 மைனஸ் C வெறும் 2. அப்போ காமனாக இருக்கிறது கேன்சல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கிறத மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எழுத போகிறோம். நெக்ஸ்ட் A cross B minus C. ஏயோட வேல்யூ என்ன, 1, 2, 3, 4, 5, 6, 7 cross B minus C என்ன இருக்கு, 3, 5 and 7. கிளியரா இருக்கா. இப்போ cross பண்ணலாமா. 1, 3, 2, 3, 3, 3, 4, 3, 5, 3, 6, 3, 7, 3 and இப்போ 5. 1, 5, 2, 5, 3, 5, 4, 5, 5, 5, 6, 5 and 7, 5. ரைட்டா. அடுத்தது எழுதலாமா. அடுத்து 7 இதான் பேலன்ஸ். 1, 7, 2, 7, 3, 7, 4, 7, 5, 7, 6, 7 and 7, 7.
ஸோ A cross B minus C வந்து முடிஞ்சது. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ரிசல்ட். இப்போ RHS என்னன்னு நம்ம எழுத போகிறோம். RHS என்னன்னா A cross B minus A cross C. முதல்ல ரெண்டுத்தையும் தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ A cross B is equal to A செட் எழுதிக்கலாமா? 1 2 3 4 5 6 7 cross B என்ன 2 3 5 7 இல்லையா? இப்போ cross பண்ணலாமா? 1 2 1 3 1 5 1 7 2 2 2 3 2 5 2 7 3 2 3 3 3 5 3 7 4 2 4 3 4 5 4 7 5 2 5 3 5 5 5 7 அடுத்து 6 2 6 3 6 5 6 7 அடுத்து 7 2 7 3 7 5 அடுத்து 7 7 பொறுமையாக எழுதுங்க, ஏன்னா நிறைய நம்பர்ஸ் இருக்கும்போது ஏதாவது நம்பர் நம்ம வந்து விட்டுறக்கூடாது. சரியா? இப்போ A cross C எழுத போகிறோம். A cross Cனா ஏயோட வேல்யூ 1 2 3 4 5 6 7 cross Cயோட வேல்யூ என்ன 2 மட்டும்தான் இல்லையா? இப்போ எழுதலாமா? க்ராஸ் பண்ணி எழுதலாமா? 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 and 7 2. இப்போ நம்மளோடது என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B minus A cross C. நம்ம எடுத்து எழுத வேண்டாம், ஏன்னா இது ரொம்ப லென்த்தாக இருக்குது, அதனால நம்ம கேன்சல் டைரெக்டாக பண்ணலாம். ஸோ 1 2 1 2 கேன்சல், 2 2 2 2 கேன்சல், 3 2 3 2 கேன்சல், 4 2 4 2 கேன்சல், 5 2 where is 5 2 cancel, 6 2 and 7 2. ஸோ எல்லாத்துலேயுமே 2 செகண்டரியாக வர்றது எல்லாமே என்ன ஆகிடுது? கேன்சல் ஆகிடுது. பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் எழுதலாம். சரிங்களா? ஆன்சர் நான் டைரெக்டாக எழுதுகிறேன். 1 3 and 1 5 1 7. கிளியராக இருக்கா? அப்புறம் 2 3 2 5 2 7. அடுத்து என்ன வரும் நமக்கு? 3 3 3 5 3 7 4 3 4 5 4 7 5 3 5 5 5 7 6 3 6 5 6 7 7 3 7 5 and 7 7. This is our result 2. So இப்போ first 2 ரிசல்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அதில் 1 3 1 5 1 7 1 3 1 5 1 7 2 3 2 5 2 7 2 3 2 5 2 7 இந்த மாதிரி 3 3 3 5 3 7 டைரெக்டாக இருக்கும். 4ல் 3 5 7 3 5ல் 3 5 7 6ல் 3 5 7 7லையும் 3 5 7. ஸோ நம்ம ரெண்டு ரிசல்ட்டும் ஈக்குவலாக இருக்கா? இப்போ நம்ம எப்பவும் போல் 10 எழுதணும். ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS and நம்மளோட question A cross B minus C is equal to A cross B minus A cross C. So hence proved. இதோட நம்ம சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.1 கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.